Praise the Lord. ஓகே, உங்கள் எல்லாரையும் இந்த நாளில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட வசன பகுதியை தியானித்து வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 யோவான் 2:16-17 வரைக்கும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதனால இந்த சின்ன ஒரு 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 மெசேஜ்க்கு நான் தலைப்பான வச்சிருக்கிறது தி anatomy ஆஃப் டெம்டேஷன். சோதனையை நம்ம எப்படி anatomy அப்படின்னா தமிழ் கூகுளில் போட்டால் உடற்கூறியல் அப்படின்னு வந்துச்சு. அது சரி, அதுக்கு anatomy வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். anatomy ஆஃப் டெம்டேஷன். சார், anatomy-னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அமைப்பு, சோதனை. சரி, இந்த வார்த்தை வந்து பொதுவாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்றோம்னா ஒன்லி யங் பீப்புள் ஃபேஸ் டெம்டேஷன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். கிடையாது. எல்லா காலத்தில் இருக்கிறவங்களும் எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி சோதனைகளை மனுஷன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறான். சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. சோதனைகளை வந்து நம்ம தேவன் தான் என்னை ரொம்ப சோதிக்கிறார். நிறைய நேரங்கள் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் வி சே தட், இல்லையா? ஆண்டவர் என்னை ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ, போட்டு பாடா படுத்துறாரு, நம்மளை போட்டு சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோப் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒருவனையும் ஒரு காலம் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவன் வந்து சோதிக்கிறவர் அல்ல. இன்ஃபேக்ட் வந்து பிசாசுக்கு தான் அந்த பேர் இருக்குது, சோதனைக்காரன் அப்படின்ற பேரு. ஹீஸ் அ டெம்ப்டர் அப்படின்ற வார்த்தையை நம்ம மத்தேயுல பார்க்குறோம். ஏசப்பாவை வந்து அவன் 40 நாள் வனாந்திரத்தில் சோதிக்கும் போது அதுக்கு பிசாசுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சோதனைக்காரன். ஜீசஸ் வந்து சோதிக்கிறவர் அல்ல, அவர் சில நேரங்களில் பரீட்சிக்கிறார், நம்மளை டெஸ்ட் பண்றாரு, ஃபெய்த்தை டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் வேற, சோதனை வேற, இல்லைங்களா? டெஸ்ட்ன்றது என்னன்னா அடுத்த லெவல் ப்ரொமோட் பண்றதுக்கு தான் டெஸ்ட் வைப்பாங்க, இல்லைங்களா? ஆனா சோதனைன்றது என்னன்னா நம்ம விழுந்து போகணுன்ற இன்டென்ஷனுக்காகவே சோதனை வரும், இல்லைங்களா? இது ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. டெஸ்ட் வேற, சோதனை, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஸோ தேவன் நமக்கு பரீட்சைகளை வைப்பார். பரீட்சை எதற்காக? ஒவ்வொரு பரீட்சையில் பிள்ளைங்க ஸ்கூல்ல எதுக்கு பரீட்சை எழுதுறாங்க? அடுத்தடுத்த படியில முன்னேறி போகும். அதே மாதிரி தான் விசுவாச வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதற்கு ஒரு சில பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் சோதனை வந்து அப்படி கிடையாது. சோதனை வந்து மனுஷன், ஜேக்கப் சொல்றாரு, ஜேம்ஸ் சொல்றாரு, அவனவன் தன் சொந்த இச்சைகளினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனவனுக்கு இச்சையில அவன் என்ன பண்றான்? அவன் சோதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சோதனை நான் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே வரும். எல்லாருக்கும் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய எக்ஸ்போஷர், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், அவங்க அனுபவித்து வந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அவங்க இருக்கிற சூழ்நிலைகள், இதை பொறுத்து சோதனைகள் மாறும். இப்போ ஒரு யங் ஏஜ்ல ஒரு டீனேஜா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சோதனைகள் இருக்கும். அடுத்ததா திருமணம் ஆகிற காலத்துல ஒரு சோதனை இருக்கும். அடுத்ததா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நான் பொதுவா அந்த திருமணம் ஆவதுக்கு முன்பதாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இல்லையா? சரி, கல்யாணம் ஆனால் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும்பா, எவ்ரி ப்ராப்ளம் இன் மை லைஃப் இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ். பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே ஆரம்பம் ஆகும் நமக்கு. ஸோ அப்போ எதனால? ஏன்னா நம்ம எல்லாருமே லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகும்போது சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இனிமே வராது அப்படின்னு நம்ம நினைச்சுதான் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போவோம். அது அந்த ஒரு ஹோப்ல தான் நம்ம போவோம். ஆனால் போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்கும். அது வந்து நமக்குள்ள இருந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சோதனையை வந்து எல்லா காலத்திலையுமே, எவ்ரி லைஃப்னுடைய ஃபேஸஸ்லையும், எல்லா காலகட்டத்திலையுமே ஒரு மனுஷன் சோதனையை தாண்டி வர வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா சோதனையை நம்ம இன்னொரு வசனம் கூட இருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நிறைய வசனங்கள் நான் சொன்ன எனக்கு டைம் இருக்காது. பட் நான் இன்னைக்கு 3 வசனங்களை மாத்திரம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்த்தோம் 3 காரியங்களை இங்க ஜான் சொல்றாரு. இந்த பகுதியை ஜான் எழுதும் போது he was around 90 years.
சரிங்களா? ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப வயசாகி இறந்து போன அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலன் யோவான் ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மரிச்சாங்க இல்லையா? ஏசப்பாக்காக ஃபார் த சேக் ஆஃப் த காஸ்பல் பீப்புள் வேர் மார்டையர்ட். ஆனால் இவர் மாத்திரம்தான் கொல்லப்படாம பத்மு தீவில் இவரை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அப்புறம் எபேசுல இருந்தார், பத்மு தீவில் இருந்தார், அங்கேருந்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினாரு. ஸோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் 90 years. இப்போ இந்த வயசானவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், கவனிச்சிங்கன்னா தெரியும், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு சில நேரம் வந்து டென்ஷன் ஆகும், என்னடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ அந்த பாட்டி தாத்தாக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் எத்தனையோ வருஷமா எங்கள் பாட்டி தாத்தா அவங்க எல்லாரையுமே அவங்களுடைய கடைசி நாட்கள்ல நான் கூட இருந்து பார்த்ததுனால ஆண்டவர் எனக்கு அந்த பொறுமையை தந்தார். அது காட்ஸ் கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய மற்ற கசின்ஸ் யாருக்குமே அந்த பொறுமையே கிடையாது. எப்படா அம்மாச்சியை வச்சு பொழப்பு ஓட்டுற அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிய யாருமே வந்து அது ஒரு ஈஸி டாஸ்காகவே யாருமே எடுத்துக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் somehow God gave us the grace. நானும் சுதாவும் அந்த காரியங்களை செஞ்சோம். சரி, இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஓல்ட் பீப்புள் சொன்னதே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜான் தான், இதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிகாரம். செகண்ட் ஜான், தேர்ட் ஜான் ரொம்ப குட்டி ஒரே ஒரு அதிகாரம் தான். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒரு 5 or 6 verse ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் சில்ட்ரன், யங் மென், அப்புறம் வந்து பெரியவங்களே, திரும்ப சிறு பிள்ளைகளே, யங் பீப்புள், இப்படி திரும்ப சொல்லிட்டே இருப்பார். சொன்னதையே திரும்ப வேற ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லுவார். ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் வந்து இஸ் a very elderly person. அடுத்ததா அவரை மாதிரி ஜீசஸோடைய க்ளோரியை முகமுகமா பார்த்தவங்க வேற யாருமே கிடையாது. ஏன்னா ஜேம்ஸ், ஜான், அதுக்கப்புறம் பீட்டர், இவங்க 3 தான், யாக்கோபு, யோவான், பேதுரு, இவங்க 3 பேர் தான் ஏசப்பாவோட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க. ஏசப்பாவோடைய க்ளோரியை ரொம்ப கிட்ட நின்று பார்த்தவங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஜான் எழுதும் போதே அவர் என்ன பண்ணாரு, நாங்கள் தொட்டதும் கேட்டதும் பார்த்ததுமான, ஏன்னா ஏசப்பாவை தொட்டிருக்கிறேன், ஏசப்பா மார்பு மேல வரை இவர் சாஞ்சின்னு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற இருந்தனால அவர் பயங்கர, அதாவது அந்த டெய்டி, அந்த தெய்வீகத்தை நான் தொட்டேன் அப்படின்றதே அவரால் கிரகிக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுபவத்துல அவர் ஒரு காரியத்தை எழுதுறார். அதுதான் இந்த பார்ட் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் கவனிங்க, இவர் என்ன சொல்றாருன்னா 3 கேட்டகரி பிரிக்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நீங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சத்ருவினாலே உருவாக்கப்பட்டதோ, உலகத்துல வர்றதோ, மாம்சத்துல வர்றதோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த 3 கேட்டகரிக்குள்ள கண்டிப்பா உள்ள அடங்கிடும். எல்லா பிரச்சனையும் ஒரு மனுஷனுக்குன்னு வர்ற சோதனையில இருக்கிற எல்லா சோதனையுமே இந்த 3 கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், அடக்கிட முடியும். ஸோ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 17 வசனத்துல ஜான் சொல்றாரு, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போயிடும். அடுத்ததா சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இங்க வந்து கான்ட்ரரியான இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பக்கம் டெம்டேஷன், அந்த சோதனைகள், அதெல்லாம் அந்த பாவத்தின் நிமித்தமா வர்ற அந்த 3 கேட்டகரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா அந்த உலகத்தினால் உண்டான காரியங்களை செய்யாம தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களையும், இந்த பக்கம் அந்த கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒப்புமை படுத்தி பார்க்கறது, இவங்களையும் வேறுபடுத்தி பார்க்குற மாதிரி. இந்த பக்கம் உலகத்தினாலே உண்டான காரியங்களை செய்கிறவங்க, இந்த பக்கம் காடோடைய வில், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க. இப்போ இது ரெண்டுலையுமே இருக்கக்கூடியதான பிரச்சனைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யறதுல வந்து நமக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் லிட்டில் டஃபர், கொஞ்சம் அது டஃப்பாக இருக்கும். ஆனால் உலகத்தினால் உண்டான காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா கேட்சியா பிசாசு ஏதோ ஒன்று கொண்டு வரான் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கே நம்ம பார்க்கலாமா, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி, இந்த 3 கேட்டகரியுமே ஒரு இடத்துல நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் எங்கே பார்க்குறோம்னா ஆதியாகமத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். இங்கே வந்து ஏவாள் கிட்ட வந்து சேட்டன் வந்து என்ன பண்றான், டிசீவ் பண்ணி ஏமாத்தி பேசுறான் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போ பாருங்க, இந்த முதலாவது இந்த 3 கேட்டகரியுமே இங்க இருக்கிறத பார்க்க முடியும் இல்லையா? லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், ப்ரைட் ஆஃப் லைஃப், 3மே இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது.
முதலாவது பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. ஸோ என்னுடைய ஃபிசிக்கல் கிரேவிங் இல்லையா, நீங்கள் இது நம்ம எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஃபிசிக்கல் கிரேவிங்னா வெறும் சாப்பாடு மாத்திரம் இல்லை, ஃபிசிக்கலாக கிரேவ் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு மக்கள் வந்து ஃபிசிக்கல் கிரேவிங்கை நிறைய விஷயம், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஒரு டெக்னிக்கல் கன்சியூமரிசம்னு சொல்லுவாங்க அதை இல்லையா. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், ஆட்ஸாக இருக்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய டிவியாக இருக்கலாம், பார்க்க மூவியாக இருக்கலாம், ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே தெர் இஸ் அ பிட் ஆஃப் கன்சியூமரிசம் இல்லையா. என்னன்னா நம்மளை வந்து ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆசைப்பட வைக்கிறாங்க. இது இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டால் நல்லா இருக்கும், நான் ஆல்ரெடி ஒரு ஷூ வச்சிருப்போம் ஆனால் இந்த ஷூ போட்டால் நல்லா இருக்கும் இல்லையா. நம்ம தேவைக்காக ஷூ வாங்குறதுன்றது மாதிரி என்னுடைய லக்ஸுரிக்காக அப்படின்னு சொல்லி ஒன்று போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கலாக, அதாவது சாப்பாட்டில் இருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் இதுதான். அதாவது இது நல்லா இருக்கும், இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும், இதை வந்து அனுபவிச்சு பாருங்க நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க நல்லா இருக்கும், இட் இஸ் அ ஃபீல் குட் பிளேஸ், நல்லா சூப்பராக இருக்கு, ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது, இங்கே வந்து இந்த சீன் நல்லா இருக்குது, இப்படி சொல்லி பல இடங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்சியூமரிசம் வந்து ஃபீல் குட், அதாவது உங்களுக்கு இதமா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை நீங்க செய்யுங்க, இருக்கிறதே ஒரு வாழ்க்கை இல்லையா. நம்ம வேர்ல்டு பிலாசபிஸ்லாம் அப்படி இருக்கு, இருக்கிறதே ஒரு வாழ்க்கை, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் பாருங்க, புசிப்புக்கு நல்லது. அடுத்து என்னதுங்க, பார்வைக்கு இன்பம். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு காரியம் அதுதான். என்னன்னா ஜென்ரலி வந்து மென்னு தான் வந்து கண்ணில் வந்து கொஞ்சம் வீக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அம்மா ஈவு கண்ணுலயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பழத்தை பார்த்து அப்படியே ரொம்ப ரசிச்சிருக்கிறாங்க. அது பார்வைக்கு இன்பமாகவும் இருந்திருக்குது அந்த அம்மாவுக்கு, ஏவாளுக்கு, அவங்களுக்கு அப்படி இருந்துக்குது. ஸோ பிளசன்ட் டு தி ஐஸ். இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம டிசையர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு அது வேணும். இப்போது நிறைய நேரங்களில் ரிலேஷன்ஷிப்பில் முக்கால்வாசி பேர் ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு காரணம் என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் நீங்கள் சாம்சனை கூட பாருங்களேன். சாம்சன் வந்து ஒரு கவர்னன்ட் சைல்டாக கர்த்தர் கொடுக்குறாரு மனோவாக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும். ஆனால் அவன் போய் என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபிலிஸ்டைன் கேர்ளை போய் பார்க்குறான். உடனே அவங்க டேடி சொல்கிறாரு, ஏன்பா நம்ம ஊர்லேயே எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கா, அவ்வளோதானே கல்யாணம் பண்ணுவேன். இவர் சொல்கிறாரு, உங்கள் ஊர் நம்ம ஊரில், ஏன்னா இஸ்ரேவேலுடைய லா அது நியமனம், நியாயப்பிரமாணம் என்ன பண்ணியிருந்தார் கர்த்தர், நீங்கள் வேற இடத்துல நீங்கள் தேவன் அறியாத வேற மக்களோடு நீங்கள் இணையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை நினச்சி அவங்க அப்பா சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு. கடைசினா அதனால என்னவோ தெரியல, கடைசியாக கண்ணையே பிடிங்கிட்டானுங்க. சிம்சோனை கண்ணையே என்ன பண்ணிட்டானுங்க, பிடிங்கிட்டாங்க. லஸ்ட் ஆஃப் தி ஐஸ். இது ரெண்டாவது பாருங்க, அதான் பார்வைக்கு இன்பம். அடுத்து மூணாவது என்ன போட்டிருக்கு பாருங்க, ஏவாள் என்ன நினைக்கிறாங்களாம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைட் ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு 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 ஆசை, எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா டு நோ மோர், டு அட்லீஸ்ட் போர்ட்ரே ourselves that we know more. ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இல்லை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணும். எல்லாருக்குமே அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாவனும், படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி, எல்லாவனுக்கும் பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ப்ரைடு. எந்த விஷயத்தை பற்றினாலும், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் எனக்கு அதை பற்றி தெரியுமே, எனக்கு அவங்கள தெரியுமே அப்படின்வாங்க. அவங்ககிட்ட பேசினாலே நமக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது அவங்ககிட்ட பேசும்போது we will feel small. என்னடா நம்ம அவ்வளோ பெரிய ஆளை போல, நம்ம வந்து ரொம்ப சின்ன ஆளுங்க போல அப்படின்ற மாதிரி. ஒருத்தங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சிலேயே அந்த ஒரு தோரணையிலே அப்படி தெரியும். அவங்க பேச்சிலேயே வந்து ஒரு பெருமை, அப்படியே ஃபுல்லாக பெருமையாகவே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த மூணாவது காரியம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட காரியமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இதுதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளிடத்துல இல்லாத அந்த ஹியூமிலிட்டி, அந்த தாழ்மை இல்லாததுனால ஆப்வியஸாக பலவிதமான படிப்போ அந்தஸ்தோ பணமோ அதுக்கப்புறம் வந்து ஜாதியோ இந்த மாதிரி பலவிதமான பிரிவினைகளிலே நமக்குள்ளாக பெருமைகளை நம்ம தேடிக்கொள்றோம். ஸோ பாருங்க, இந்த மூணுலையுமே இந்த அம்மா விழுந்துட்டாங்க. எந்த மூணு உலகத்தினால் உண்டானுச்சுன்னு ஜான் சொன்னாரோ அதே காரியத்துல தான் 3 காரியங்கள்ல ஏவாள் விழுந்து போனாங்க. புசிப்புக்கு நல்லது, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், பார்வைக்கு இன்பம், லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், புத்தியை தெளிவிக்கிறது, ப்ரைட் ஆஃப் லைஃப். பாருங்க, இப்போ அதே ஏவாள் கிட்ட ஆரம்பிச்ச அதே பிரச்சனை தான் இன்னைக்கு அந்த அனட்டாமி. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு இந்த டெம்டேஷனுடைய
அந்த anatomy மாறவே கிடையாது. இட் இஸ் த சேம். அன்னைக்கு அவங்க மரத்து முன்னாடி நின்று தோத்து போனாங்க. இன்னைக்கு நம்ம ஃபோன் முன்னாடியும் ஸ்க்ரீன் முன்னாடியும் மனுஷங்க முன்னாடி நின்று என்ன பண்றோம்? அதே டெம்டேஷன்ல தான் விழுறோம். டெம்டேஷனுடைய என்ன சொல்றது, அந்த அந்த தோற்றம் தான் மாறி இருக்கே ஒழிய அதனுடைய அமைப்பு அப்படியே தான் இருக்குது. லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், பிரைட் ஆஃப் லைஃப். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்குது, இனிமேலும் அதே தான் இருக்க போகுது. அதை வச்சுதான் பிசாசு என்ன பண்றாங்க, அதை வச்சே தான் அவன் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறான். ஸோ பொதுவாக இப்படி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 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 தம்பியோட நான் பேசிட்டு இருந்தோம். இப்போ சேட்டனால நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து அவனால ஸ்பாயில் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் அவன் வந்து ஒரு சில அதிகாரம் நம்ம கொடுத்துட்டோம், ஓப்பன் டோர்ஸ் கொடுத்தோன்னா அவன் ஸ்பாயில் பண்ணுறான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவன் ஃபியூச்சரில் இருக்கிற காரியங்களை ஏதாவது அவன் எப்படி அவன் நம்மளுடைய எதிர்கால காரியங்களை எப்படி அவன் ஸ்பாயில் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள் தேவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு நல்லா தெரியும். என்னன்னா, என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எப்படிப்பட்ட பேட்டர்ன்ல விழுந்திருக்கிறாங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ பில்லியை விழ வைக்கிறதுக்கு பில்லியோடைய அப்பாவை எதில் விழ வச்சோம், பில்லியோடைய தாத்தாவை எதில் விழ வச்சோம், பில்லியோடைய பாட்டனை எதில் விழ, ஏன்னா ஹீஸ் பீன் ஃபார் ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸ். அவனுக்கு நல்ல தலைமுறை என்ன பண்ணி வச்சிருக்கான், நல்ல அக்குவேற ஆணிவேரியா அவனுடைய ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கான், பதிஞ்சு வச்சிருக்கான். ஹி நோஸ் எவ்ரிதிங். ஆனா அவன் நம்மளுடைய ஃபியூச்சர் அவனுக்கு தெரியாது. நம்மளுடைய ஃபியூச்சரை தேவன் ஒருத்தர் தான் அறிஞ்சிருக்கிறார். அப்போ அவன் எப்படி நம்மளை மேனிப்புலேட் பண்றான், எப்படியா இப்படி வந்து என்ன தந்தனமானாலும் எத்தனோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஜீசஸ் பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போய் திரும்ப வரப்போறாரு, இவ்வளோ வருஷமா இன்னும் பிசாசோட ஏன் நம்ம அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த புரிதல் இல்லாமையே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே தான் அழிஞ்சு போயிடுவோம். இந்த டெம்டேஷன்லேயே நம்ம அழிஞ்சு போயிடுவோம். எப்படி நம்மள அவன் டெம்ப் பண்றான், ஏன்னா எங்க அப்பாவை டெம்ப்ட் பண்ண விதத்தை அவன் நல்லா தெரியும். ஸோ அவன் ஒரு பேட்டர்ன் தான் வச்சிருக்கான். அவன் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது அவனால. ஆனால் அவனுக்கு ப்ராஃபஸிலாம் பண்ண முடியாது. ப்ராஃபஸிஸ், காலங்களை அறிந்தவர் தேவன் ஒருத்தர் தான். காலங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர் தேவன் ஒருத்தர் தான். ஆனால் நம்மளுடைய டைமை எப்படி அவன் மேனிப்புலேட் பண்றான் அப்படின்னா, அவன் நம்மளுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கான், நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான், நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறான், நம்மளை விழ வைக்கிறதுக்காகவே. ஸோ அப்போ என்னுடைய லைஃப்ல இந்த லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், லஸ்ட் ஆஃப் கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இந்த காரியங்கள்ல எதுல நான் சீக்கிரம் விழுவேன் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லஸ்ட்ல அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. ஆனா ப்ரைடுன்ற ஒரு விஷயத்துல செம்மையா போய் ட்ராப் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் ப்ரைட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, லஸ்ட்ல போய் விழுந்துருவாங்க. ஐவ் சீன் லிட்ரலி thousands of people. அந்த மாதிரி எக்கச்சக்க பேரை நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்ல. நான் இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணும்போது நிறைய மனுஷங்களுடைய வாழ்க்கையில என்னால் அது நல்லாவே கேட்டகரைஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா என் லைஃப்லையும் அது இருந்ததையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ இந்த டெம்டேஷன், இந்த சோதனை அப்படின்றத ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அது ஒரே அமைப்புல தான் இருக்குது. ஆனால் அதனுடைய விதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்த்தோம், ஈவை பத்தி பார்த்தோம். ஆனால் இப்போ அடுத்ததா அதை விக்டோரியஸா ஜெயமா மாற்றின ஏசப்பாவை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மத்தேயு 4வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். ஏசப்பா வந்து வனாந்தரத்தில் போய் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 1 நான் வாசிக்கிறேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், நான் சொன்னேன் இல்லைங்களா, பிசாசு பேரு டெம்டர், சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டுவிட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அதே விஷயத்தை வச்சு திரும்ப ட்ராப் பண்றான் பாருங்க.
அப்போ புரிஞ்சுதுங்களா? ஏவாள் கிட்ட ட்ரை பண்ண அதே விஷயம் இங்க வேற ஒரு இது. ஆனா பேட்டர்ன் வந்து சேம் தான், ஆனடாமி மாறவே இல்லை. அந்த சோதனையினுடைய ஆனடாமி, அதனுடைய அமைப்பு மாறவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது பாருங்க, லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ். அதுதான் முதலாவது சொல்றாரு, இந்த கல்லுகள், பிசாசு சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ 40 days ஃபாஸ்டிங் முடிச்சிட்டாரு. இப்போ அவர் லிட்டரலா என்ன இருக்குங்க, செம்ம பசி இருக்கும், தண்ணியும் குடிக்கலாம், கிட்டத்தட்ட ட்ரை ஃபாஸ்ட்ல இருந்திருக்காரு. ஏன்னா அது வனாந்திரம், தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லை. ஸோ அந்த ஃபாஸ்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் பிசாசு சொல்றான். ஸோ இது வந்து அந்த லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ். அந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்றாருங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே. ஸோ அப்போ விக்டரி இஸ் டிபெண்டன்ஸ் ஆன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கிறதான அந்த சார்பு தன்மை ஆர் டிபெண்டன்ஸ், நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ நம்மளுடைய சர்க்கிள் கிட்டேயோ நம்ம ஆண்டுடைய வசனத்தை பத்தியோ இல்ல வசனம் கான்ட்ரடிக்டா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள ஓவர் ரைச்சஸ்ன்னுவாங்க, செல்ஃப் ரைச்சஸ். சும்மா வசனம் என்ன எல்லாருக்கும் இல்லாததான் நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகளை பீப்புள் பயன்படுத்துவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த காரியம். என்ன சும்மா வசனமா சொல்லிட்டு இருக்க, நாங்களும் தான் கிறிஸ்டியன். ஒரு சிலர்லாம் அப்படி இருப்பாங்க, ஒரு சில கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவாங்க, நம்ம பண்ற அட்டூழியத்தெல்லாம் ஒத்து போகிறதுக்கு அவனும் ஒருத்தன் இருப்பான், இருந்துட்டு நானும் தான் கிறிஸ்டியன், எங்க அம்மா அப்பாவும் தான் சர்ச்சுக்கு, நானும் தான் சர்ச்சுக்கு போறேன், எங்க சர்ச்செல்லாம் இப்படி சொல்லலையே அப்படின்வான் ஒரு சிலர். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு சில நேரங்களில் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது, ஸோ அந்த மாம்சத்தின் இச்சையிலிருந்து நம்ம மேற்கொள்ள முடியும் கண்டிப்பா. ஆனா ஒரு சில நேரங்களில் அந்த மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அந்த வேர்டு மேல டிபெண்டன்ஸ் பிசாசு என்ன பண்ணிடுறான், நம்ம லைஃப்ல எடுத்துடுறான். வேர்டை டிபெண்ட் பண்ணாம வேற எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு சில நேரங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவார், பில்லி நல்லா ஜோம் பண்ணு பில்லி, அண்ணே உங்களுக்காக ஜோம் பண்றேனே. இல்லை பில்லி, நீ பண்ற ஜபத்துல தான் இருக்கு, நீ ஜோம் பண்ணினா தான் மாறும் அப்படின்னுவார். அப்போ நீங்க ஜோமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம பண்ற ஜபம்லாம், ஏன்னா நான் வந்து ஒரு பாவி, அதனால என் பண்ற ஜபத்துல நீ ஊழியக்காரன்பா, அதனால நீ பண்ற ஜபத்தை ஏசப்பா உடனே கேட்டுருவாரு அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நிறைய நேரங்கள்ல நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நமக்குள்ளாக மறைந்திருக்கும். ஸோ என்னன்னா, நமக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக சார்ந்து கொள்ளணும். டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட்ஸ் வேர்ட். முழுக்க தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டா மாத்திரம்தான் மாம்சத்தின் இச்சையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். அடுத்ததா சோதனைக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, 6வது வசனத்துல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் அப்படின்றான். ஸோ இது வந்து ப்ரைடு, அதாவது ஜீவனத்தின் பெருமை. எதுக்காக என்ன சொல்றாரு, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். நான் யாரு, என் கெத்து காமிக்கிறதுக்காக நான் யாரு தெரியுமா, நான் தேவனுடைய குமாரன், நீ என்கிட்டே அவன் சேலஞ்ச் விடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைடை வெளிப்படுத்தும்படியாக பிசாசு என்ன பண்றான், ஜீசஸை சோதிக்கிறான். ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஏசப்பா என்ன சொல்ற, 7வது வசனம் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, டு நாட் டெஸ்ட் த லார்ட். அப்ப தேவனை பரீட்சை பாராம அவரை நம்ம நம்பணும். ஸோ இதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காட் ஒரு காரியத்தை செய்ய சொல்வாரு, நமக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுப்பாரு. ஒரு சில காரியங்கள்ல இது கீழ்ப்படி அப்படின்ற மாதிரி ஹோலி ஸ்பிரிட் ஒரு கன்விக்ஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நமக்குள்ள சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை ஓவர் கம் பண்றதுக்காக அவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்போம். நீங்க இது செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொன்னதை நான் செய்கிறேன். நம்ம என்னமோ பெரிய புத்திசாலிகளாட்டம் காடுக்கே நம்ம ட்விஸ்ட் வைப்போம். நீங்க இதை செய்யுங்க, அதுக்கப்புறமா நீங்க சொன்னதை நான் செய்கிறேன். அப்போ ஹோலி ஸ்பிரிட் அமைதல் ஆயிடுவார். அதுக்கு மேல அவர் பேசவே மாட்டார். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஜென்டில் காட் இல்லையா. அவர் வந்து ரொம்ப ஜென்டிலா தான் நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுவார் ஒழிய நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ணி, அவர் நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. ஆமா. ஸோ நம்ம வந்து ஃபெய்த், விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், அவரை நம்புறோம். அவருடைய பாதை நீதியானது, அவருடைய பாதை நேர்மையானது, அவருடைய வார்த்தை பொய்யுரையாதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு விசுவாசத்தினாலதான் அவர் சொல்றதை நான் என்ன பண்றேன்,
நம்புறேன். அவர் எனக்கு ப்ரூவ் பண்ணதுனால நான் நம்புறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபெய்த்தே இல்லை இல்லையா? அப்படி பார்த்தா ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனே வந்திருக்க முடியாது இல்லையா? ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன், இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசமும் வந்திருக்காது. இஸ்ரவேல்ல யூதான்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார். யூத கோத்திரத்திலிருந்து இயேசுன்ற ஒருத்தரும் பிறந்திருக்கவே முடியாது. எல்லாமே யாருமே இவங்க பாத்தீங்கன்னா பரீட்சை பார்க்கப்பட்டாலும் இவர்கள் தேவனை என்ன பண்ணாங்கன்னா விசுவாசிச்சாங்க. தேவனை அவங்க they completely trusted God. அவங்க பரீட்சை பாராம தேவனிடத்துல அடையாளங்களை கேட்டாங்களே ஒழிய அவரை பரீட்சை பார்க்கல. ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் கிடியன் God என்ன பண்றாரு, அந்த இவங்களுக்கு நேரா அந்த எதிராளிகளுக்கு நேரா சொல்றாரு. ஆனா கிடியன் அவர் ரொம்ப கோலை இல்லைங்களா? அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டே ஒரு சின்ன ஒரு 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 அந்த ஆட்டுத்தோல் அதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே இந்த ஆட்டுத்தோல் நனையணும், மற்ற இடம்லாம் நனையக்கூடாது, அதாவது பனியில அப்படின்றாரு. அது ரெண்டாவது நாள் என்ன சொல்றாரு, இது நனையக்கூடாது, சுத்தி எல்லாம் நனையணும் அப்படின்றாரு, தலைகீழா சொல்றாரு. ஸோ இது சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுது, போறாங்க. ஸோ இது டெஸ்டிங் கிடையாது. பீப்புள் வேர் ஆஸ்கிங் ஃபார் என்ன சொல்றது, சிம்பிள்ஸ், அதாவது ஒரு 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 நட்ஜிங், ஒரு லீடிங்காக அவங்க எதிர்பார்த்தாங்களே ஒழிய அவங்க பாத்தீங்கன்னா அவங்க தேவனை அவங்க பரீட்சை பார்க்கல. ஏன்னா பரீட்சை பார்த்தவங்க யாருமே விசுவாசத்துல நிலைச்சிருக்க முடியாது. விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறவங்க யாரும் பரீட்சை பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இங்க ஜீசஸ் நமக்கு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. டு நாட் டெஸ்ட் த லார்ட், டு நாட் டெஸ்ட் த லார்ட் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஜீசஸ் இங்க சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார். அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கலாம், என்கிட்டயா வர நீ நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம், அடிச்சு நொறுகி இருக்கலாம், அவனை பாதாளத்துக்கு அடி ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனா பட் ஹி வாஸ் ஹம்பிள், அவர் தாழ்மையோடு இருந்தார். ஸோ ப்ரைடு வரும்போது இந்த இடத்துல நம்ம ஆப்போசிட்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது தாழ்மை. அடுத்து மூணாவதா ஏசப்பாக்கு வந்ததான மூணாவது சோதனை பாருங்க, 9ஆம் வசனத்துல 8ஆவது வசனம் பாருங்க. பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவன் மகிமையும் அவருக்கு காண்பித்து. ஸோ லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், கண்கள்னால பார்க்க வச்சு எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் இதெல்லாம் என் கையில இருக்குது. ஏன்னா அந்த உலகத்தினுடைய அதிபதி யாருங்க, பிசாசு. ஸோ இப்போ அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் என் கையில் இருக்குது, இவைகளை எல்லாம் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உமக்கு தருவேன். அவரு அவ்வளோ பெரிய கிங்டம் விட்டு கீழே வந்திருக்கான். இவனுக்கு காமெடியா இருந்தது, எனக்கு நினைச்சாலே காமெடியா இருக்கு நமக்கு. அழிஞ்சு போகக்கூடிய கிங்டம் காமிச்சு, அதாவது பிரியாணி சாப்பிட்டவங்க கிட்ட இத்திருண்டா ஒரு சிக்கன் பீஸை காமிச்சு மயக்கனா அது வேலைக்கு ஆகுமா? அவரே பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சின்ன சிக்கன் பீஸை காமிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆசை காமிட்டா மயக்க முடியும். அவரு அவ்வளோ பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜா அவர் கீழே வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இவன் என்ன சொல்றான், பிசாசு பாருங்க இதெல்லாம் பாருங்க அப்படின்றான். இதெல்லாம் அழிய போகுது, ஒரு நாள் அக்கினி கீரையாக இருக்க போகுது, நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அது என்னென்னலாம் பாருங்க, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும். அப்போ எல்லாத்தையுமே காமிச்சிட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? காமிச்சிட்டு அவன் என்ன சொல்றான், இதை சொல்றான். ஆனா ஏசப்பா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நீ ஆராதிப்பாயாக அப்படின்னு சொல்லி அவரு சொல்ற. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஸோ இந்த லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், கண்களின் இச்சையை மேற்கொள்றதுக்கு ஏசப்பா கொடுக்கறதான இன்னொரு பதில் என்ன அப்படின்னா, ட்ரூ வர்ஷிப் அண்ட் லாயல்டி டு காட். தேவனை ஆராதிக்கிற, அது உண்மையா மனசார லாயலா தேவனுக்கு மனசார ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ட்ரூ, அதாவது எந்த சூழ்நிலையும் பொருட்படுத்தாம, எந்த காரியத்தையும் பொருட்படுத்தாம ஏசப்பாக்கு உண்மையா ஆராதிக்கிறதான ஆராதனை. ஸோ இந்த 3 காரியம் தான். முதலாவது பாருங்க, மாம்சத்தின் இச்சை ஏசப்பா எப்படி மேற்கொள்றாருங்க, தேவனுடைய வசனத்தினால. அடுத்ததா பெருமை எப்படி மேற்கொள்றாரு, தேவனை பரீட்சை பாராம விசுவாசத்துல இருக்கிறதுனால. அடுத்தது 3வது கண்கள் நிச்சயம் ஏசப்பா எப்படி மேற்கொள்றாரு, தேவனை பணிந்து கொள்ளணும், டு வர்ஷிப் காட் அப்படின்றது மாத்திரம் அவருடைய சிந்தையில் இருந்ததே ஒழிய வேற எந்த காரியத்து முன்பதாகவும் அவருடைய கண்கள் போகவே இல்லை. ஸோ இந்த காரியத்துல 3 காரியத்தை நம்ம புரிந்து கொள்றோம். ஸோ முதலாவது நோ த வேர்ட். பாருங்க, சங்கீதம் 110 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். டக்கு டக்குன்னு நான் ஒரு 3 வருஷம் நான் வாசிக்க போறேன். சங்கீதம் 119
11 பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என்னுடைய இருதயத்துல உங்களுடைய வசனம் தான் இருக்குது. சங்கீதம் 119:11. ஸோ நோ த வேர்ட். ஃபர்ஸ்ட் இதுதான். மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்றதுக்கு நல்ல வசனத்தை நல்லா உட்கொள்ளணும், வசனத்தை நல்லா சாப்பிடணும். அது நம்முடைய ஆவிக்குரிய மண்ணா, உள்ளான மனுஷனுக்கு அதுதான் சாப்பாடு. நல்லா நம்ம பிசிக்கல் ஃபுட்டு மட்டும் நம்ம சாப்பிட்றோம், ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை நம்ம என்ன பண்றோம், மறந்துடுறோம். ஸோ தேவனுடைய வார்த்தையினால நம்ம நித்தமும் நம்முடைய உள்ளான மனுஷன் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததா கலாத்தியர் 5:6 பாருங்க. இது ரெண்டாவதா. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஸோ இதுதான் மாம்சத்தின் இச்சை. ஸோ அதை நிறைவேற்றாம இருக்கணும்னா அவர் என்ன சொல்றாருங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பி லெட் பை த ஸ்பிரிட், பி கன்விக்டட். ஆவியானவர் நிறைய கன்விக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஆனா நம்மளாம் அதை என்ன பண்ணிடுறோம், உதறி தள்ளிட்டே இருக்கோம். வர்ஷிப் டைம்ல கூட ஸ்மித் சொன்ன மாதிரி ஆவியானவர் தேவன் பேசலாம்லாம் யாருமே சொல்லவே முடியாது. நான் ஒரு விஷயத்துக்காக காட் கிட்ட போய் கேட்டேங்க, காட் என்கிட்ட பேசவே இல்லை. யூ கேனாட் சே. நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம். அப்போ ஒண்ணு அவர் பேசுறதை நீங்க கேட்கல, இல்ல அவர் பேசுறது உங்களுக்கு புரியல. இது ரெண்டு தான். ஒன்னு யூ ஆர் நாட் அவைலபிள், ஆர் யூ ஆர் நாட் இன் த சேம் ஃப்ரீக்வன்சி ஆஸ் ஹி இஸ். அவர் இருக்கக்கூடிய அதே ஃப்ரீக்வன்சியில் இருந்தா அவர் பேசுறது நமக்கு புரியும். நம்ம போன்ல மாதிரி நம்ம தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவிலே தான் இருக்கிறோம். அப்போ எப்படி அவர் பேசுறது நமக்கு கேட்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த டிபெண்டிங் ஆன் த ஸ்பிரிட், அதாவது பீயிங் கன்விக்டட். ஆண்டவர் எனக்கு சொல்ற, இப்போ ஒரு 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 நபர்கிட்ட பேசுறோமா, அந்த நபர்கிட்ட பேச வேணான்னு ஒரு சில நேரங்களில் காட் மைட் சே. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஒரு நமக்குள்ள ஏதோ ஒரு பெரிய அன்பினுடைய தாராளத்தில் போய் அவர்கிட்ட பேசி பிரச்சனையில போய் மாட்டிக்குவோம். ஸோ அப்போ ஒரு சில நேரங்களில் போன்னு சொல்லுவாரு, ஒரு சில நேரங்களில் போக வேணான்னு சொல்லுவாரு, ஒரு சில நேரங்களில் பேசுன்னு சொல்லுவாரு, ஒரு சில நேரங்களில் பேச வேணான்னு சொல்லுவாரு. இதுக்கு நமக்கு டீப் கன்விக்ஷன்ஸ், ஆவியானுடைய உணர்த்துதல்களுக்கு நம்ம சென்சிட்டிவா இல்லையா, ரொம்ப ரொம்ப உணர்வுள்ளவங்களா நம்ம இருந்தா மாத்திரம்தான் ஆவியானவரால நம்ம நடத்தப்பட முடியும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது மாம்ச இச்சையை நம்ம நிறைவேற்றாது இருப்போம். அடுத்ததா கடைசியா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் பால் சொல்றாரு. கொலோசையர் 3வது அதிகாரத்துல 1-2 வசனங்கள் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஸோ இதுதான் ஒரு இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். இன் வாட் எவர் திங் வி டூ, நம்ம எதை செஞ்சாலும், எப்படி எந்த காரியத்துல நம்ம படிப்போ, அது வேலையோ தொழிலோ, எந்த காரியத்துல இருந்தாலும் இதுல இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, கிங்டம்க்கு தேவ ராஜ்யத்துக்கு என்ன, இதுல இருந்து என்ன காரியம் இருக்குது அப்படின்றத நம்ம நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ 3 காரியம் தான். இந்த பக்கம் கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த பக்கம் தேவனுடைய வார்த்தை, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுதல். அடுத்ததா ஒரு இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். அதுல மாத்திரம் நம்ம நிலைச்சிருக்கும் பொழுது நிச்சயமா எந்த காலத்துல, அதாவது நான் சொன்ன மாதிரி சோதனைன்றது எல்லாருக்கும் வரும், எல்லா காலத்திலையும் வரும். 20 வயசுலயும் வரும், 40 வயசுலயும் வரும், 60 வயசுலயும் வருது, 80 வயசுலயும் வருது. ஸோ எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய சோதனை. பிசாசு ஒரே அனட்டாமி தான் வச்சிருக்கான், ஆனா அதை கொண்டு வர்ற விதங்கள், அதை அவன் போர்ட்ரே பண்ற விதங்கள் தான் மாறுது. ஆனா அதை ஜெயிக்கக்கூடிய விதம் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வசனத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ 3 காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வசனத்தை நல்லா உட்கொள்ளணும். The more you read and study and intake the scriptures, the more you will be strengthened by God. தேவனால பலப்படுத்தப்படுவீங்க. அடுத்து 2வதா ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானுடைய சின்ன சின்ன உணர்த்துதல்களுக்கு அவர் வசனங்கள் மூலமா அன்னைக்கு உங்களோடு கூட என்ன பேசுறாரோ அதுக்கு இம்மீடியட்டா கீழ்படிங்க. அதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. அப்புறம் பண்ணிக்கலாம் அது செய்யவே செய்யாதீங்க. இம்மீடியட்டா ஆக்ஷன்ஸ் இம்மீடியட்டா இருக்கணும். ஒரு இடத்துல போய் ஒருத்தங்கிட்ட சீர்போர்ந்து, அதாவது மன்னிப்பு கேட்டு ஒருத்தங்கிட்ட போய் செட்ரைட் பண்ண சொல்றாரா, இம்மீடியட்டா செய்யணும். அதை நம்ம இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடவே கூடாது. இது 2வது. அடுத்து 3வதா எல்லா காரியத்திலையுமே ஒரு இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இருக்கணும். இசப்பா, நான் இந்த காரியத்தை எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இதை நான் செய்யும் போது
ஒரு இட்டர்னல் இம்பாக்ட், கிங்டம் இம்பாக்ட் ஒன்று இருக்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே எதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம்? தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கார்டன் இல்லையா? அந்த மாதிரி கார்டன் வந்து இப்போ நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்ட். அங்கே அனிமல்ஸ் கூட எப்படி இருந்துச்சுங்க? பர்ஃபெக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் அப்போ இருந்த அனிமல்ஸ்லாம், சிங்கம்லாம் வந்து புல்லு தின்றது. நம்ம பழமொழி இப்போ புலி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஜீசஸ், காட் த ஃபாதர் தோட்டத்தை உருவாக்கும் போது அது எப்படி இருந்திருக்குங்க? அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஹார்மனின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவ்வளோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஹெல்தியான ஒரு என்விரான்மெண்ட்ல ஆதாமும் எவ்வளவு பாவம் செஞ்சாங்க. ஆனா இங்க ஜீசஸ் வந்து ஒரு தோட்டத்துல இல்லை, அவர் he was in a wilderness, வனாந்திரத்துல அவர் ஜெயிச்சார். ஸோ நம்ம ஜெயிக்கணுன்றதுக்கு சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கணும்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. சூழ்நிலை சாதகமா இல்லைங்க அதனால நான் சோதனையில விழுந்துட்டேங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா ஏசப்பாக்கு இருக்கிறதுலயே மோசமான சூழ்நிலை, வனாந்திரத்துல இருக்கிறாரு, பயங்கர. அவர் இன்ஃபேக்ட் அங்க அந்த ஃபர்ஸ்ட் சோதனை என்ன, இந்த கல்லெல்லாம் அப்பங்கள் ஆக்கும்படி அந்த அடிச்ச வெயிலுக்கு அந்த கல்லெல்லாம் அப்படியே நல்லா பன்னு மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பல பலன்னு இல்லை, நம்மளாம் அந்த என்ன பண்ணிருப்போம், பல பலன்னு பன்னு மாதிரி இருக்கு கல்லு, நல்லா பெரிய பெரிய கூழாங்கல்லாம் இருக்கும் வனாந்திரத்துல, பன்னு மாதிரி இருக்குது, இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமா இருந்தபோது அவங்க பாவம் செஞ்சாங்க. ஏசப்பா சூழ்நிலை பாதகமா இருந்துச்சு, ஆனா அவர் ஜெயிச்சார். அதே ஏசப்பா இன்னைக்கும் மாறல. அதே ஏசப்பா தான் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்யறாரு. ஸோ அவர் அன்னைக்கு பாவத்தை ஜெயித்தாருன்னா இன்னைக்கும் நம்ம சோதனைகளை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அது என்ன ஃபார்ம்ல வந்தாலும் சரி, அதனுடைய அனடாமி எப்படி ட்விஸ்ட் பண்ணி என்ன டைரக்ஷன்ல கொண்டு வந்து பிசாசு தந்திரமா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டு வந்து இவன் இந்த விஷயத்த பண்ணா இவன் விழுந்துருவான், இவங்க அப்பா விழுந்தாரு அதனால இவனையும் வீழ்த்திடலான்னு எப்படிதான் ட்ரிக்கோட வந்தாலும் அதுல மேற்கொள்வதற்கான பலனை தேவன் நமக்கு தரார். சரிங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நான் உங்க வார்த்தையில நான் வளர போறேன், அடுத்ததா உங்க ஆவியினால நடத்தப்பட போறேன், அடுத்ததா என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவோட நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாம். நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் செய்யாமல் இருந்ததுனாலே நம்மள மாதிரி சோதிக்கப்படுறவங்க எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்குது. அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை, அதனால சோதிக்கப்படுற நமக்கு அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹீப்ரூஸ்ல அது வருது, எபிரேயர்ல 4வது அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அதனால இந்த நாள்ல ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போறோம், ஏசப்பா நீங்க வனாந்திரத்துல எல்லா சூழ்நிலைகளுமே உங்களுக்கு பாதகமா இருந்துச்சு, அந்த சூழ்நிலையில கூட நீங்க எதுவுமே ஒரு எக்ஸ்கியூஸா பயன்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யாம நீங்க அப்பா சத்ருவை நீங்க ஜெயிச்சிங்க, சோதனைங்க ஜெயிச்சிங்க, ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம ஏசப்பா வந்து அவர் வந்து தேவனுடைய குமாரன், அவர் ஜெயிச்சிருவாரு, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஒரு குன்றி போன ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட மனநிலையிலே தான் நம்ம இருக்கிறோம். இல்ல, ஏசப்பா எப்படி ஜெயிச்சாரோ அதே போல நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த காரியங்கள்ல ஜெயமுள்ளவங்களா சோதனையை மேற்கொள்வதற்கு வேண்டிய எல்லா பலனையும் நமக்கு தரார். அதனால இப்ப நம்ம கேட்க போறோம், ஏசப்பா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்க அந்த சோதனை காலத்துல எப்படி நீங்க ஜெயிச்சிங்களோ அதே போல இந்த நாட்கள்ல எனக்கு ஒவ்வொரு விதத்துல அப்பா ரொம்ப வித்தியாசமா பிசாசு எங்களை டெம்ப்ட் பண்றான், எங்களை பல விதங்களில் நாங்க ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து அது தேவனுக்கு பிரியமில்லாததுன்னு நாங்க அதை விட்டு ஓடி வந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களை சோதிக்கும்படி வேற ஒரு திசையிலிருந்து அவன் எங்களை வஞ்சிக்கும்படி நினைக்கிறான்ப்பா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை சரியான பாதையில வழிநடத்த நீங்க போதுமானவர்களாக இருக்கீங்கப்பா. அப்பா நீங்க அன்றைக்கு அந்த வனாந்திரத்திற்குள்ளாக
இயேசுவை அழைத்து சென்ற அதே பரிசுத்த ஆவியானவர், அவரை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகையினாலே நாங்க இந்த நாட்களில எந்த விதத்துல சோதனைகளை நாங்க எதிர்கொண்டாலும் அதற்கு மத்தியில அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்க இன்னும் அதிகமா உட்கொண்டவங்களா, பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுறவங்களா, எப்பொழுதும் எங்களுடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு உரிய எண்ணங்களும் யோசனைகளுமாக இருக்க எங்களை முழுவதுமாக இப்பொழுதே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களை நடத்துங்க. இந்த நாள்ல எங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, கேட்க போறவங்க யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அவங்க சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியதான பலனையும் கிருபையும் அவங்களுக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். எந்த சோதனை வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளதான வழியையும் கர்த்தர் நீர் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உம்முடைய வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையினாலே நாங்க இந்த நாளிலே உம்மையே முழுவதுமாய் சார்ந்து கொண்டு உம்முடைய ஆவியையே நாங்கள் பற்றி கொண்டு ஆவியனுடைய எல்லா சின்ன சின்ன உணர்த்துதல்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிறவங்களா அப்பா உம்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் சோதனையை ஜெயித்து கர்த்தாவே நாங்கள் அப்பா உம்மோடு கூட அப்பா உம்முடைய ராஜ்யத்திலே உமக்கு பிரியமானவங்களா நாங்கள் எழும்பி நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனால எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க மாத்திரம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சோதனை காலங்களிலே நாங்கள் நிற்கும் பொழுது எங்களை நீங்க பலப்படுத்தி அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பரிசுத்த வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ 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 தேங்க்யூ. பை. Bye. Thank you.